ஒரே ஒரு மொக்க ஜோக் கேட்போம், கடி ஜோக் மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து எனக்கு டேர் கொடுக்கணும். ஆன்சர் பண்ணனா நான் வந்து உங்களுக்கு ஒரு டேர் கொடுப்பேன். ஒருத்தர் இருக்காரு சரிங்களா, அவர் வீட்டுல இருக்காரு, எல்லா வேலையும் பார்ப்பாரு. அவங்க அம்மா சொல்றது, அவங்க அப்பா சொல்றது, அவருடைய வேலையும் சேர்த்து பார்த்துப்பாரு. நைட்டு தூங்க போவாங்க, பெட்ஷீட் எடுத்துட்டு போவாங்க, தலைவாணி எடுத்துட்டு போவாங்க. கரெக்டா? தினமும் அதை ரெண்டும் எடுத்துட்டு போறாரு. ஆனா கூட சாக்லேட் எடுத்துட்டு போயிட்டு தலைவாணி கடையில வச்சுட்டே தூங்குறாராம். ஏன்? சாக்கோ பார். தலைவாணிக்கும் பாருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஒரு சம்பந்தம் இல்லையே. தெரியலையா? இல்ல நீங்களே சொல்லுங்க. நானே சொல்லிடுவா. பட் டேர் நீங்க வாங்கிப்பீங்க. ரெடியா? அவர் எதுக்காக மிட்டாய் எடுத்துட்டு போறாருன்னா, அது வந்து பஞ்சு மிட்டாயம், அதனால எடுத்துட்டு போறாரு. அப்படியே கூச்சிருவா. உங்க வீட்ல வந்து பிரியாணி சாப்பிட்டா திட்டுவாங்களா? திட்ட மாட்டாங்க. திட்ட மாட்டாங்க. உங்க வீட்ல திட்ட மாட்டாங்க. திட்ட மாட்டாங்க. ஆனா என் ஃப்ரெண்டோட வீட்ல வந்து பிரியாணி சாப்பிட்டதுக்கு பயங்கரமா திட்டுனாங்க. ஏன்னே தெரியல. என்னவா இருக்கும்? அதுல ஆணி இருக்கனாலயா? பிரியாணி ஆணி இருக்கனாலயா? ஆணி இருந்தா சாப்பிடவே முடியாது. தெரியல. ஏன்னா அது தம் பிரியாணியா? டம் பிரியாணி. ஒரு வீட்ல வந்து நிறைய நாய் வளர்க்குறாங்க சரியா, அந்த நாய் எல்லாத்துக்குமே வந்து பால் கொடுக்குறாங்க. ஆனா காது வழியா கொடுக்குறாங்க. ஏன்? நாய்க்கு பால் வழியா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. வாயில எதுவும் புண்ணுக்குன்னு வந்துருங்க, நீங்களே சொல்லிருங்க. நான் ஆன்சர் சொல்லிடுவேன். அது ஏன்னா வாயில்லா ஜீவனா, அதனால காது வழியா பால் கொடுத்துருக்காங்க. சபாஸ். நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. லட்டை கட் பண்ணா என்ன ஆகும்? கட் ஆகும். பூந்தியா? ஆன்சர் நான் சொல்லிடவா? லட்டை கட் பண்ணா வந்து கட்லெட் ஆகும். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு டேர் கொடுக்கணும். உங்க ஸ்டேட்டஸ்ல எடுத்துட்டு நான் ஒரு பைத்தியம் அப்படின்னு போட போறீங்க. உங்க போன் எடுத்துட்டு உங்க கான்டாக்ட்ல ஏதாவது ஒரு கான்டாக்ட் கால் பண்ணி கேவலமா திட்டணும். எடுங்க. நான் நார்மலாவே பேசுறேன். ஹலோ நண்பா, கேக்குதா? என்னடா என்ன நண்பா? நானா வயிற? என்னடா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா போல. சரக்கு அடிக்கிறியா? பிரச்சனை புண்டா. எனக்கு பிரச்சனை தான்டா. எதுக்கு சரக்கு அடிக்கிற? அடிக்காத மீன், உடம்பு நல்லது இல்ல. நீ பாக்கியாரப்ப யாரா? எங்க அப்பா வாடா. சூப்பர்ரா. சரி போதும், வைக்கிறேன் கொஞ்ச நேரம் கூப்பிடுறேன். உங்களுக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இப்போ ஒரு கியூட்டா ஒரு ப்ரப்போஸ் பண்ண முடியும். எனக்கு ஆக்சுவலா பிளாக் ஷீப் யூடியூப் சேனல்ல இருக்க என்பி ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ என்பி, ஐ லைக் யூ என்பி. அவ்வளோதான். இப்போ நான் ஒரு கடைக்கு கூட்டு போறேன், சின்ன கடைக்கு, ஐஸ்கிரீம் கடைக்கு. இருக்கும் ஐஸ்கிரீம் வாங்குங்க, வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு காசு இல்லைன்னு சொல்லிட்டு வரணும் அவர்கிட்ட. இப்போ வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்க, சாப்பிட போறாங்க. சாப்பிடட்டும். காசு இல்லையா? நாளைக்கு ஓகேவா? நாளைக்கு அந்த மனசு இருக்க அதான் கடவுள். ஓகேவா? சொல்றீங்களா? அப்படியே காசு.